ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 75. எது இது சரண்யாவா என்று கூறி அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் குரல் கேட்கவும் சக்தி கண்டுபிடித்து விட்டான் அவன் யார் என்று. கார்த்திக், நீ அப்ப இது யாருன்னு நினைச்சு கடத்தின என்று சக்தி கேட்கவும் தன்னை சக்தி அடையாளம் கண்டுபிடித்து விட்டதால் கார்த்திக் தன் முகமூடியை கழட்டிவிட்டு சக்தியை பார்த்து, நான் காவ்யாவை தான் கடத்திட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா மாத்தி சரண்யாவை கடத்திட்டு வந்துட்டேன் என்றான் சிறிது அதிர்ச்சியாக. வாட் என்று சக்தியும் அதிர்ந்து கேட்டான். ஆமா, நானும் உங்ககிட்ட வந்து சரண்யாவை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண சொன்னேன், நீங்க மாட்டேன்னுட்டீங்க. இந்த சரண்யா அவங்க வீட்டுல கேட்டு வர எல்லா மாப்பிள்ளைக்கும் சொல்ற ஒரே வார்த்தை நோ மட்டும்தான். அப்ப இதுவே தான் தொடரும், நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அதான் காவ்யாவை கடத்திட்டு வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கை நாட்டு வச்சு எங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் காவ்யா கிட்ட என்னோட பிறந்தநாள் பரிசா இந்த கல்யாணத்தை ஏத்துக்க சொல்லி கேட்கலாம்னு இருந்தேன். என்ன கொஞ்ச நாளைக்கு காவ்யா என் மேல கோவமா இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் என்னோட காதலால எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேன் என்றான். டே, அதுக்குன்னு ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம கடத்திட்டு வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கை நாட்டு வாங்கி இது உனக்கே அநாகரிகமா தெரியல? நான் நாகரிகமா பொண்ணு கேட்டு போனப்ப அவங்க வீட்டுல அக்கா இருக்கும்போது தங்கச்சிய கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம நானும் காவ்யாவும் ஒருத்தர் காதலிக்கிறோம். எங்க காதல சட்டப்பூர்வமான ஒரு பந்தத்துல இணைக்கத்தான் இப்படி பண்ணுனேன். என்னோட இடத்துல இருந்து பாருங்க, நானும் எவ்வளவு நாளைக்குதான் பொறுமையா இருப்பேன். இந்த சரண்யா ஜென்மத்துக்கோ கல்யாணம் பண்ணாது. நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் பிரிஞ்சு வாழணுமா? இந்தா இப்பவும் கூட எங்க 2 பேரையும் பிரிச்சது இந்த சரண்யா தான் என்று பற்களை கடித்து கொண்டு கூறினான் கார்த்திக். டே, நான் உன்னை என்னோட தம்பி மாதிரி நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு சீப்பா நடந்துட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்ற. சரி, இப்போ என்ன, உனக்கு சரண்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னோட ரூட் கிளியர் ஆகிடும், அவ்வளவுதானே என்ற சக்தி மயங்கி இருக்கும் சரண்யாவை கையில் ஏந்தி கொண்டான். தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பியவன் கிளம்பும் போது உன்னோட ரூட் கிளியர் ஆகிடும் என்று கூறிவிட்டு சென்றான். காவ்யா பார்ட்டியில் சரண்யாவை இங்கும் அங்கும் தேடிவிட்டு சரண்யாவிற்கு போன் செய்தாள். சரண்யா போன் அடித்து கட்டானது. காவ்யாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கார்த்திக்கை தேடினாள். கார்த்திக்கும் கண்ணில் தட்டுப்படவில்லை. வேகமாக கிஷோரிடம் சென்றாள். கிஷோர் ஆனந்துடன் பேசிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று காவ்யா, கிஷோர் சார் என்று கூப்பிட்டாள். கிஷோர் திரும்பி, என்ன காவ்யா என்று கேட்டான். அது வந்து கிஷோர் சார், கார்த்திக் எங்க என்று கேட்டாள். கார்த்திகா இங்கதான் பார்ட்டில இருப்பான். இல்ல கிஷோர் சார், நான் இந்த ஹோட்டல் முழுக்க தேடிட்டேன், கார்த்திக் எங்கேயும் இல்ல என்றால் பதட்டமாக. பதறாதீங்க காவ்யா, நான் கார்த்திக்கு போன் பண்றேன் என்று கூறியவன் கார்த்திக்கிற்கு அழைப்பு விடுத்தான். சோஃபாவில் புன்னகைத்து கொண்டு அமர்ந்திருந்த கார்த்திக் தன் போன் ஒலிக்கவும் அதை எடுத்து பார்த்தான். கிஷோர் நம்பர் என்றதும் புன்னகைத்து கொண்டே, சொல்லுடா என்றான். கார்த்திக் போனை அட்டன் பண்ணவும் காவ்யாவிடமிருந்து சிறிது தூரம் விலகி சென்றவன், என்ன சொல்லுடா, காவ்யா இங்க உன்னைய தேடிக்கிட்டு இருக்காங்க என்றான் கிஷோர். அப்படியா, இதோ உடனே வர என்று அந்த இடத்திலிருந்து கிளம்பினான் கார்த்திக். கிஷோர் லேசாக திரும்பி காவ்யா நிற்கும் இடத்தை பார்த்துவிட்டு மெதுவாக, டே கார்த்திக், அப்புறம் போன காரியம் என்னாச்சு என்று கேட்டான். டேய், என்னோட பிளான் எப்பவுமே சக்சஸ் தாண்டா என்றான். அப்போ சக்தி சரண்யாவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரா? 100%. சரி சரி, அதான் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல, நீ எதுக்கு இன்னும் அங்கேயே இருக்க, சீக்கிரம் கிளம்பி வா என்றான். ஆன் த வே, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுவேன். அது வரைக்கும் காவ்யா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சரி போனவே என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணியவன் காவ்யாவை பார்த்தான். காவ்யா நின்ற இடத்திலே கண்களால் இங்கும் அங்கும் சரண்யாவையும் கார்த்திகையும் தேடிக்கொண்டிருந்தாள். 5 நிமிடம் தன் இடத்தில் நின்று கொண்டிருந்த கிஷோர் மெதுவாக காவ்யா பக்கத்தில் சென்றான். கிஷோர் அருகில் வரவும் ஆர்வமாக காவ்யா கிஷோரிடம், என்ன கிஷோர் சார், லைன் கிடைச்சதா, பேசுனீங்களா, கார்த்திக் என்ன சொன்னாங்க என்று ஆர்வமாக கேட்டாள். சரியாக காவ்யா பின்னால் வந்து நின்ற கார்த்திக் காவ்யாவின் கண்களை மூடினான். யார் அது என்று கூறி அவன் கையை எடுத்துவிட்டு திரும்பி பார்த்தாள். கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். கார்த்திக்கை பார்க்கவும் அவனிடம், கார்த்திக், சரண்யாக்காவை காணோம் என்றாள். அவன் பதில் சொல்வதற்கு முன் காவ்யா போன் ஒலித்தது. அதை அட்டன் செய்து காதில் வைத்து, ஹலோ என்றாள். நீங்க காவ்யா தானே? ஆமா, நான் உங்க அக்கா சரண்யா கூட வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனில ஒன்னா வேலை பார்த்த மீரா பேசுறேன்
என்றாள். மீரா அக்காவா? உங்களை பத்தி சரண்யா அக்கா சொல்லிருக்காங்க, சொல்லுங்க என்றாள். அது நீங்க இப்ப இருக்கிற பார்ட்டிக்கு தான் நானும் வந்திருந்தேன். அப்ப ஹோட்டலுக்கு பின்புறம் வந்த சரண்யா திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சரண்யாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் என்றாள். எது? அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? இப்போ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? நான் அட்ரஸ் சொல்றேன். சொல்லுங்க அக்கா என்றது மீரா அட்ரஸை கூறினாள். காவ்யா கார்த்திக்கிடம் சொல்லிவிட்டு மீரா கூறிய ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து சென்றாள். இங்கு மறுபுறம் போனில் பேசி முடித்த மீரா சக்தியிடம் சார், நீங்க சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் என்றாள். தேங்க்ஸ் மிஸ் மீரா. இட்ஸ் ஓகே சார், நீங்க கிளம்புங்க, நான் காவ்யா வர வரைக்கும் இங்க இருக்கேன் என்றாள். சரி, சரண்யாவை நான் தான் இங்க சேர்த்தேன்னு நீங்க வேற யார்கிட்டயும் சொல்ல வேணாம். இல்ல சார், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் அகெயின் என்று கூறி சக்தி ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பினான். சிறிது நேரத்தில் காவ்யா ஹாஸ்பிட்டல் சென்று சரண்யாவிற்கு மயக்கம் தெளியவும் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். மறுநாள் காலையில் சரண்யா தன் புட்டிக்கிற்கு கிளம்பி கொண்டிருந்தாள். அப்போது வீட்டு காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு, காவ்யா, காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு என்று காஞ்சனா சொல்லி கொண்டிருந்தார். காவ்யா தன் அறையில் எதையோ தேடிக் கொண்டிருந்தாள். தன் வேலையை விட்டு விட்டு எழுந்தாள். அதை பார்த்து சரண்யா, நீ இரு காவ்யா, நான் பாக்குறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். கதவை திறந்தாள். வாசலில் தீபக்கும் வசுந்தராவும் நின்று கொண்டிருந்தார்கள். சரண்யாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். தீபக், என்னம்மா, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா என்று கேட்டார். ஐயோ சாரி சார், உள்ள வாங்க மேம், வாங்க சார் என்று கூப்பிட்டாள். அவர்கள் உள்ளே வரவும், உட்காருங்க என்று சோஃபாவை காட்டினாள். இருவரும் அமர்ந்தார்கள். சரண்யாவை பார்த்து தீபக் கேட்டார், அம்மா வீட்ல இல்லையா என்று. இருக்காங்க, இதோ கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று காஞ்சனாவிடம் தான் முதலில் வேலை பார்த்த வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர் வந்திருக்காங்க என்றாள். அவங்களா? அவங்க எதுக்கு இங்க வரணும் என்று சந்தேகமாக கேட்டுவிட்டு காஞ்சனா சரண்யாவிடம் டீ போட்டு எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். வெளியே தீபக்கும் வசுந்தராவும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்க்கவும், வாங்க என்று புன்னகைத்துக் கொண்டே கேட்டார். வசுந்தராவும் புன்னகைத்து விட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து காஞ்சனாவிடம் கொடுத்தார். இது எதுக்கு என்று காஞ்சனா கேட்டார். முதல் தடவை வீட்டுக்கு வரோம், அதான். இதுக்கு என்ன அவசியம் என்று காஞ்சனா கூறினார். அது ஒரு நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம், அதான் என்றார். நல்ல விஷயமா? ஆமா, என்னோட பையன் சக்திக்கு உங்க பொண்ணு சரண்யாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்றார். அப்போது சரியாக சக்தி வீட்டு கதவை லேசாக தட்டிவிட்டு நின்று கொண்டிருந்தான். வசுந்தரா தன்னை பொண்ணு கேட்டு வந்த விஷயத்தை சொல்லவும் சரண்யா எடுத்து கொண்டிருந்த டீ குவளையை கை தவறி கீழே விட்டாள். அந்த சத்தம் வாசலில் நின்று கொண்டிருந்த சக்திக்கு நன்கு கேட்டது. அதை கேட்ட காஞ்சனா, கை தவறி ஏதோ கீழே விழுகுது போல என்று கூறிவிட்டு அடுத்த நொடி சக்தியை பார்த்து, வாங்க தம்பி, உள்ள வாங்க என்று கூப்பிட்டார். சக்தியை பார்க்கவும் காஞ்சனா மனதில் சரண்யாவிற்கு பொருத்தமான மாப்பிள்ளை என்று தோன்றியது. சக்தி உள்ளே வந்தான். உட்காருங்க, இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு கிச்சனுக்குள் சென்றார். அப்போது சரியாக வெளியே சென்றிருந்த அஜய் வீட்டுக்கு வந்தான். வீட்டில் புதியவர்களை பார்க்கவும் அனைவரையும் வாங்க என்று கூறினான். அஜய் பார்க்கவும் சக்தி அஜயிடம், நீங்க என்ன படிக்கிறீங்க என்று கேட்டான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருந்தான். அப்போது சரியாக காவ்யா தன் அறையிலிருந்து வந்தாள். வசுந்தரா தீபக் சக்தியை பார்க்கவும், வாங்க என்றாள். சக்தி காவ்யாவை பார்த்து புன்னகைத்து விட்டு, நீங்க காவ்யா தானே என்றான். என்னோட பேர் எப்படி இவங்களுக்கு தெரியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் காவ்யா. உங்க பேர் எப்படி எனக்கு தெரியும்னு தானே யோசிக்கிறீங்க என்றான் சக்தி. முதலில் இல்லை என்று தலையசைத்தவள் பின்பு ஆமாம் என்று தலையசைத்தாள். கார்த்திக் சொல்லி தெரியும் என்றான். காவ்யாவிற்கு திக்கென்று இருந்தது. இல்ல, கார்த்திக் உங்களை பொண்ணு கேட்டதா என்கிட்ட சொன்னா, அதான் உங்க பேர் தெரியும் என்றான். காவ்யா பதில் எதுவும் சொல்லவில்லை. அனைவருக்கும் டீ கொண்டு வந்து கொடுத்த காஞ்சனா, சரண்யாவை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரேன் என்றார். இல்ல ஆண்டி, வேணாம், எங்களுக்கு சரண்யாவை முதல்லயே தெரியும், அதனால அதெல்லாம் வேண்டாம், நீங்க உங்க விருப்பத்தை மட்டும் சொல்லுங்க என்றான் சக்தி. காஞ்சனாவிற்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. அது சரண்யாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான், இத பத்தி மேல பேசலாம் என்றார். நான் சரண்யா கூட கொஞ்சம் தனியா பேசலாமா ஆண்டி என்று கேட்டான் சக்தி.
பேசுங்க தம்பி, நீங்க மாடிக்கு போங்க, நான் சரண்யாவை அனுப்பி வைக்கிறேன் என்றவர், அஜய் நீ அவரை மாடிக்கு கூட்டிட்டு போ என்று கூறினார். அஜய் சக்தியை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்று ஒரு சேரில் அமர சொல்லிவிட்டு கீழே வந்தான். அங்கு இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்திருந்தான் சக்தி. சக்திக்கு சாப்பிடுவதற்கு ஸ்நாக்ஸும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சரண்யா மாடிக்கு வந்தாள். சரண்யா வரும் சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தான் சக்தி. வந்தவள் எதுவும் சொல்லாமல் அவனுக்கு எதிரிருக்கும் ஒரு டேபிளில் கொண்டு வந்த ட்ரேயை வைத்துவிட்டு நின்று கொண்டிருந்தாள். சரண்யாவை பார்த்த சக்தி, ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க என்றான். அவள் மறுப்பு ஏதும் சொல்லாமல் அங்கிருக்கும் இன்னொரு சேரில் அமர்ந்தாள். சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தார்கள். பின்பு சரண்யாவே பேச்சை ஆரம்பித்தாள். எதுக்கு சக்தி என்னைய பொண்ணு கேட்டு வந்தீங்க? ஏன் ஏதாவது பிரச்சனையா? என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம், ஐ மீன் நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்னு தெரிஞ்சோம், எதுக்கு என்னைய பொண்ணு கேட்டு வந்தீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்க விரும்பினேன்னு, அது முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? இல்ல சக்தி, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இப்போ என்னோட கல்யாணம் என் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். என்னாலதான் என் தங்கச்சி சந்தோஷமும் வீணா போகுது. நான் என்ன பண்ணணும்னு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். நான் என்ன வேணும்னாலும் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா என்னால யாரையும் கல்யாணம் மட்டும் பண்ண முடியாது. நான் என்னோட குடும்ப சந்தோஷத்துக்காக இன்னொரு உறவுக்கு துரோகம் பண்ண முடியாது என்றாள் சரண்யா தவிப்பாக. கல்யாணம் எப்படி துரோகமாகும்? ஏன்னா என்னால யாருக்கும் ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியாது. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற மனைவியா என்னால நடந்துக்க முடியாது. எதிர்பார்க்கிற மாதிரி மனைவினா புரியல சக்தி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னைய கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வீண் சிரமம். இதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். அதான் ஏன்? ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்ட் என்றவள் சட்டென்று தன் நாக்கை கடித்துவிட்டு அதோடு தன் பேச்சை நிறுத்தினாள். சக்திக்கு புன்னகை வந்தது. தன் புன்னகையை மறைத்து கொண்டு, என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க என்றான். இல்ல, அது நீங்க எதிர்பார்க்கும் மனைவியா? இல்ல அதுக்கப்புறம் என்று கேட்டான் சக்தி. சரண்யா அமைதியாக இருந்தாள். சொல்லுங்க, ஏன்னா நான் உங்க என்றவன் புன்னகைத்து பேச்சை நிறுத்தினான். அவன் புன்னகையை பார்த்த சரண்யாவிற்கு தான் ஏதோ தவறு செய்து மாட்டிக்கொண்டது போன்று இருந்தது. சக்தி வேறு பக்கம் திரும்பி புன்னகைத்து கொண்டே இருக்க சிறிது கோபமாக சரண்யா சக்தியிடம், ஏன் சக்தி இப்படி பண்ணிக்கிட்டு வரீங்க என்றாள். புன்னகையை மறைத்து அவள் புறம் திரும்பிய சக்தி, புரியல, நீங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு வரீங்க என்று கேட்டான். என்ன சக்தி, நான் அர்ஜுனை விரும்பினது தெரிஞ்சோ? சரண்யா பேச்சை வழிமறைத்து, சரண்யா, நீங்க ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து அர்ஜுனை விரும்புனீங்க. உங்களோட வாழ்க்கையில அர்ஜுன் இடத்த எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்கல. எனக்கு அர்ஜுன் இடமும் வேணாம். உங்க வாழ்க்கையில எனக்கான ஒரு இடம் இருந்துச்சு, ஐ திங்க் இப்பவும் இருக்கு, எனக்கு அது போதும் என்று கூறிய சக்தி டேபிளில் இருக்கும் தண்ணீரை எடுத்து குடித்து விட்டு, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க என்று மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான். என்ன நம்பிக்கை என்று சரண்யாவும் கேட்கவில்லை. எதற்கு நம்பிக்கை என்று சக்தியும் கூறவில்லை. ஆனால் சக்தி தன் மீது நம்பிக்கை இருந்தால் திருமணத்திற்கு சம்மதிக்க சொன்னது சரண்யாவிற்குள் ஒரு தெளிவை கொடுத்தது. சிறிது நேரம் கழித்து அமைதியாக எழுந்து ஹாலுக்கு வந்தாள். சக்தி தீபக் வசுந்தராவுடன் காஞ்சனாவும் காவ்யாவும் அஜயும் சரண்யா பதிலுக்காக ஆர்வமாக காத்து கொண்டிருந்தார்கள். வெளியே வந்த சரண்யா தலை நிமிராமலே சம்மதம் என்று கூறி லேசாக தலையசைத்தாள். காவ்யா, காஞ்சனா, அஜய் முகத்தில் புன்னகை பூத்தது. காவ்யா வேகமாக ஓடி சென்று சரண்யாவை அணைத்து கொண்டாள். காஞ்சனா அப்போதுதான் நிம்மதியாக வசுந்தரா எதிரில் அமர்ந்தவர் வசுந்தராவிடம், நீங்க உங்க தரப்புல என்ன எதிர்பார்க்கறீங்க என்று கேட்டார். சக்தி புரியல என்றான். இல்ல, உங்க வசதிக்கு என்னால செய்ய முடியாது, இருந்தாலும் நானும் என்னோட பொண்ணுக்கு கொஞ்சம் செய்யணும், அதான் கேக்குறேன் என்றார். அதற்கு வசுந்தரா, நீங்க உங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும், கல்யாண செலவு மொத்தமும் எங்களோடது என்றார். இல்ல சம்பந்தி, பொண்ணு கொடுக்கற இடத்துல ஒரு பூவையாவது கொடுக்கணும்னு சொல்லுவாங்க என்று கூறினார் காஞ்சனா. அதான் நீங்க பூ மாதிரி இருக்கிற உங்க பொண்ணையே கொடுக்கறீங்களே, அதுவே எங்களுக்கு போதும் என்று சக்தி கூறினான். பின்பு கல்யாண பேச்சை இரு குடும்பத்தாரும் ஆர்வமாக பேச ஆரம்பித்தார்கள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.